பொன்னியின் செல்வன் வாசகர்களுக்கு வியப்பூட்டிய ஒரு விஷயம் சுந்தர சோழருக்காக ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன் மாளிகை. ஆதித்த கரிகாலனின் அகால மரணத்திற்கு பின்பு சுந்தர சோழர் காஞ்சி பொன் மாளிகையில் தனது கடைசி காலத்தை கழித்தார். எனவே திருவாலங்காட்டு செப்பேடுகளில் பொன் மாளிகை துஞ்சிய தேவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பொன் மாளிகை காஞ்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமால்பூர் என்ற ஊரில்தான் இருந்தது. இந்த திருமால்பூர் அக்காலத்தில் ஆதி காஞ்சி என்று அழைக்கப்பட்டதாக திருமால்புரம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் பராந்தக சோழன் எனும் சுந்தர சோழர் பொன்மாளிகையில் தங்கியிருந்த காலத்தில் இந்த ஊரில் சிவபெருமானுக்காக கோவில் கட்டினார். இதுவே மணிகண்டீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் திருமால் சிவபெருமானிடம் இருந்து சுதர்சன சக்கரம் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது. அது எங்கு போய் முடிகிறது என்ற சரியான தகவல் இல்லை. ஆனால் அது பொன்மாளிகைக்கும் இக்கோவிலுக்கும் இடைப்பட்ட இரகசிய வழியாகவும் இருந்திருக்கலாம். இந்த கோவிலில் 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருந்திருக்கிறது. ஆனால் அதில் சில மட்டுமே கோவிலில் உள்ளது. மற்றவை கோவிலின் வெளியில் கேட்பாரற்று கிடக்கிறது. அதில் மிக முக்கிய கல்வெட்டுக்களை இந்திய அகழ்வாராய்ச்சித்துறை ஆராய்ச்சி என்ற பெயரில் கொண்டு போய்விட்டது. இதே ஊரில் கோனார் என்று அழைக்கப்படும் பள்ளிப்படை கோவில் ஒன்றும் உள்ளது. 3ஆம் குலோத்துங்க சோழனால் சுந்தர சோழனின் நினைவாக கட்டப்பட்டது. பொதுவாகவே பள்ளிப்படை கோவில் என்பது அரசர்கள் மரணமடைந்த இடத்தில் கட்டப்படும் கோவில். எனவே சுந்தர சோழருக்காக எடுக்கப்பட்ட பள்ளிப்படை கோவில் என்பதால் பொன்மாளிகை இங்குதான் இருந்திருக்கும் என்ற முடிவுக்கு வரலாம். இந்த தகவல் எல்லாம் சரி பார்க்கறதுக்கு அகழ்வாராய்ச்சித்துறைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே 2 லெட்டர் அனுப்பணும். ஆனால் 6 மாதம் ஆகியும் எந்த பதிலுமே வரல. பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். நாமளும் ஆவலாக இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனோம்னா உள்ள ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு சட்டத்தை தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லையும் மாறி மாறி எழுதியிருப்பானுங்க. இந்த மாதிரி போர்டு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த பற்றின தகவல்களை வச்சாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.